வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அம்மாவின் முத்தங்கள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கார் விரைந்து பாண்டியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. உணர்ச்சிகளின் துள்ளாட்டம் அனைவரின் மனதிலும். பெரியார் பஸ் ஸ்டாண்டு. ரெஸ்டாரண்டில் நிறுத்தினான் டிரைவர். குணா அனைவரையும் இறங்க சொன்னான். காஃபி டிஃபன் சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று. ரமேஷ், நீ உட்பட யாரும் எதையும் சொல்லாதீங்க. நான் சொன்னபடி தயவு செஞ்சு கேளுங்க, மறுக்காதீங்க. நம்ம பசிக்கோ ருசிக்கோ இல்ல, ஒரு பெரிய நிகழ்ச்சியை சந்திக்க போற நமக்கு அதை தாங்குற சக்தி வேணும்னா நாம தெம்பா இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஆகாரம். வாங்க. ரூபா வியந்துதான் போனாள். குணா சின்ன பையனானாலும் எத்தனை ஆலோசித்து கூறுகிறான். ரமேஷ் அதிர்ஷ்டக்காரன். சாப்பிட்ட பின் மீண்டும் கார் புறப்பட்டது. பாண்டிச்சேரியை நெருங்க நெருங்க ரமேஷால் தாங்க முடியவில்லை. அவனுடைய பரிதவிப்பும் தத்தளிப்பும், முகம் சிவந்து இறுகி இருப்பதும், கண்கள் கலங்குவதும் பார்த்து சகிக்க முடியாதபடி இருந்தது. ஐஸ்வர்யா ரூபாவின் மடியில் கவிழ்ந்தாள். இத்தனை நாட்கள் பார்க்காத அம்மாவை இன்று பார்க்க போகிறோம். எனக்கு என் பெத்த தாயார் மீது பாசம் வருமா? சினிமாவில் அம்மா அம்மான்னு கட்டிப்பாங்களே, எனக்கு அப்படி வருமா? அண்ணா ரமேஷ் ரொம்ப எமோஷ்னலா இருக்கான். பாவம், எப்படி தவிச்சிருக்கான் இத்தனை நாளா. ஏன் இப்படி பண்ணாங்க? அம்மா பாவம்தான். இத்தனை பெரிய கொடுமை அவங்க வாழ்க்கையில நடந்தது ரொம்ப மோசம்தான். ரூபாமாவுக்கு கூட தெரியலையே. எப்படி? இந்த பாட்டி தாத்தா அப்பா 3 பேரும் கூட்டமா இத்தனை கேவலமா நடந்துட்டாங்க. ஒரு பொண்ணை அனாதரவா விடுறது எத்தனை பெரிய தப்பு. அதுவும் முதல்லயே 5 பேர் அவளை நாசம் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சும் இன்னும் நாசமானா நாசமாயிட்டு போகட்டுமேன்னு தானே துரத்தி விட்டுருக்காங்க. ஒரு பொண்ணுன்னா இப்படி ஒரு கேவலமா? அவளும் நகமும் சதையும் உள்ள மனுஷ பிறவிதானே. பாட்டி சொன்னாலும் அப்பா தடுத்து அம்மாவை ஏத்துண்டிருக்க வேண்டாமா? எப்படி அவங்களோட சேர்ந்து அப்பாவும் நடந்தாங்க? அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் இந்த அப்பா அம்மா கிட்ட சுகம் அனுபவிச்சிருப்பார் தானே. 10-12 மணி நேரத்துல இப்படி ஒரு அராஜக முடிவா? கூடாது, கூடவே கூடாது. இனிமே எனக்கு அப்பாவே வேண்டாம், கிடையாது. 2 அம்மா மட்டும்தான். ஆமாம், எனக்கு அப்பா கிடையாது. ரூபா ரம்யாவின் முதுகை தட்டினாள். அவள் முகத்தை துடைத்து கொள்ள சொன்னாள். பிறகு பேச்சில்லை. வண்டி ஆசிரமம் வாயிலுக்கு முன்பே நின்றது. ரமேஷ் இறங்கினான் என்பதை விட துள்ளி குதித்தான் என்பதே சரி. ஆசிரமத்துள் போவோரும் வருவோருமாக இருந்தார்கள். கண்கள் இப்படியும் அப்படியுமாய் அலை பாய்ந்தன. அம்மா 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 என்ற இதயம் துடித்து கொண்டிருந்தது. அம்மா வந்திருப்பாளா? எங்கே இருப்பாள்? ஆசிரமத்து வாயிலின் ஒரு புறமாய் பிளாட்பாரத்தில் நின்று உள்புறமாய் எட்டி எட்டி பார்த்தான். அவன் தோள்பட்டையின் மேல் ஒரு கரம் மென்மையாய் படிந்தது. திரும்பினான். அவ்வளவுதான். அம்மா என்கிற சத்தம் வெளியே வராமல் உள்ளேயே சுழன்று சுழன்று தாக்கியதில் ராதாவின் மேல் சரிந்து அப்படியே மயங்கினான் ரமேஷ். ராதா சரிந்த ரமேஷை அப்படியே தன் தோளில் சாய்த்து நிற்க வைத்து கொண்டாள். அவன் காதோடு பேசினாள் மெதுவாக. காரில் இருந்து இறங்கியவர்கள் அப்படியே நின்றார்கள். ரமேஷ், கண்ணப்பா கண்ணப்பா, அம்மாவை பார். வேண்டாமா? கண்ண திறந்து பாரேன். கண்ணா ரமேஷ், கண்ண தெர. உன் அம்மா வந்திருக்கம் பாரு. அசையவில்லை ரமேஷ். குணா மட்டும் அருகில் வந்தான். ரம்யா, ஐஸ்வர்யா, ரூபா கார் அருகிலேயே நின்றார்கள். ஐஸ்வர்யாவிற்கு ராதாவை பார்த்ததும் பொங்கி பொங்கி அழுகை வந்தது. சத்தமே துளி கூட இல்லாமல் அழுதாள். குணாவை கை கட்டி அப்படியே ரமேஷை பிடித்து கொள்ள சொன்னவள் அவன் முகத்தை எடுத்து தன் அதரங்களில் ரமேஷின் நெற்றி, கண்கள், கன்னம் என்று முத்தமிட்டவளின் கண்களில் இருந்தும் பிரவாகம் பெருகி அவன் முகத்தை நனைத்தது. சூடான திரவம் முகம் முழுவதும் பட்டதும்
தலையை தூக்கியவன் அம்மாவின் பிடியில் தான் இருப்பதை உணர்ந்து அவளை கெட்டியாக இறுக்கி அணைத்து கொண்டான். ரமேஷ், ஆசிரமத்துக்கிட்ட சத்தமே கூடாதுடா என்று குணா சொன்னதும் அம்மாவை தர தரவென்று இழுத்து கொண்டு வந்து காருக்குள் உட்கார வைத்தான். அவள் மடியில் கவிழ்ந்தான். குலுங்கி கேவி விக்கலோடு அழ ஆரம்பித்தான். ராதாவும் கண்களை மூடி சீற்றில் சாய்ந்து ரமேஷின் முதுகை தடவியபடி உட்கார்ந்திருந்தாள். மூடிய கண்களிலிருந்து வைரமணிகளாய் உருண்டன. ரூபா கிசுகிசுப்பாக அழும் ஐஸ்வர்யாவிடம் கூறினாள், ஐசு, அம்மாவோட போய் நீயும் உட்காருமா, பாவம் அம்மா. கூறியவளின் கண்களில் இருந்தும் கண்ணீர் புரண்டது. ஐஸ்வர்யா காரின் கதவருகில் சென்றாள். திறந்தவுடன் அவளையும் அறியாமலேயே முதலில் வந்து கொண்டிருந்த கண்ணீர் உடைப்பெடுத்து கொண்டது. அவளும் ராதாவின் மேல் மடிந்தாள், சரிந்தாள், அழுதாள். அம்மா அம்மா என்று அரற்றினாள். 20 வருடங்களுக்கு பிறகு தான் பெற்ற குழந்தைகளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொள்ளும் பாகியமும் அதிர்ஷ்டமும் ராதாவுக்கு கிடைத்தது. ஸ்ரீராமனின் வனவாசம் 14 ஆண்டுகள் என்றால் கூடவே கட்டிய மனைவியும் கூட பிறந்த தம்பியும் பக்கபலமாயிருந்தார்கள். ஆனால் ராதாவின் தனிமை வாசம் தன் சுற்றத்தாரே இல்லாமல் அல்லவா இருந்தது. ஒரு அரை மணி நேரம் சென்றது. ராதா இருவரையும் தன் மடியில் இருந்து எழுப்பினாள். உட்கார வைத்து உச்சி முகர்ந்தாள். கண்களில் நீர் தேங்கி இருக்க மூவருடைய முகத்திலும் சிரிப்பும் சந்தோஷமும். முதல்ல அன்னை அரவிந்தர் சமாதி தரிசனம் செய்யணும், வாங்க. மூவரும் காரில் இருந்து இறங்கியதும் ரம்யா, குணா, ரூபா மூவரும் இணக்கமாக அவளை பார்த்து சிரித்தார்கள். எதுவும் பேசவில்லை. சமாதி தரிசனம் தன் குழந்தைகளோடு இணைந்து செய்வதற்கு சமாதியின் மேல் தன் தலையை வைத்து நன்றி கூறினாள் ராதா. பூக்களின் அலங்காரமும் வாசமும் அந்த அமைதியும் இதுவரை காணாத ரூபா, ஐஸ்வர்யா இருவருக்கும் ஓர் பிரமிப்பையும் பக்தியையும் தந்தது. ராதா சப்பனமிட்டு கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து விட்டாள். நடந்தவைகள் அத்தனையையும் தூரத்தில் இருந்த சாரங்கனும் லலிதாவும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ராதாவுடன் தான் அவர்கள் இருவரும் வந்தார்கள். ஆனால் ராதாவை மட்டுமே ரமேஷை சந்திக்க தனியாக நிற்க சொன்னது. இடையில் தாங்கள் கூடவே நிற்பது அவ்வளவு உசிதமல்ல என்றே விலகி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் உடனடியாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஜாக்கிரதை உணர்வுடன் நின்று கொண்டிருந்தார்கள். ஆசிரமத்துக்குள் அவர்கள் சென்றதும் பின்னாலேயே இருவரும் சென்று கவனித்தார்கள். ராதாவின் தியானம் கலைந்தது. மனவெழுச்சிகள் அத்தனையும் அந்த தியானத்தின் மூலம் சலனமற்ற நீர்நிலை போன்று அமைதியாக ஆனது. வணங்கி எழுந்தார்கள். நிர்மலமான முகத்துடன் அனைவரையும் பார்த்து சிரித்தபடி ஆசிரமத்துக்கு வெளியே வந்தாள். எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் ரமேஷையும் ஐஸ்வர்யாவையும் தன் இரு கைகளிலும் இரு பக்கம் பிடித்தபடி காரின் அருகில் நின்றாள். சாரங்கனும் லலிதாவும் அவர்களோடு சேர்ந்தனர். 2 கார்கள் நின்ற போதிலும் எதில் ஏறுவது என்கிற தயக்கம் ஒரு வினாடிக்கும் குறைவாக ராதாவின் முகத்தில் ஏற்பட்ட போது அந்த அசைவையே ரூபாவும் லலிதாவும் கவனித்து விட்டார்கள். ரூபா முந்திக் கொண்டாள். நீங்க ரமேஷ் ஐசுவோட அவங்க வண்டியில வாங்க, நாங்க 3 பேரும் இந்த வண்டியில வரோம். ரமேஷ் போப்பா, குணா, ரம்யா வாங்க அவர்களிடம் கூறி சட்டென்று அவள் வண்டியில் ஏறி உட்கார்ந்த இங்கிதம் ஓரளவுக்கு அவள் யார் என்று யூகித்ததில் ஒரு இதத்தை ஏற்படுத்தியது சாரங்கனுக்கும் லலிதாவுக்கும். வீட்டுக்குள் வந்தாயிற்று. பொதுப்படையாக சாரங்கன் எல்லோருடனும் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தார். அதற்குள் லலிதாவும் ராதாவும் எல்லோருக்கும் காஃபியும் தட்டில் காரமும் தித்திப்பும் எடுத்து வைக்க ரூபாவும் ஐஸ்வர்யாவும் உள்ளே நுழைந்தார்கள். ரூபா காஃபி ட்ரேயை எடுக்க அதற்கு முன்பே தின்பண்டங்களை ட்ரேயில் அடுக்கிக் கொண்டு ஐஸ்வர்யா அனைவருக்குமாக புன்னகைத்தபடி தந்தாள். பின்னாடியே ரூபாவும் காஃபியை கொண்டு வந்து வைக்க ராதாவும் லலிதாவும் வந்து உட்கார்ந்தார்கள். ரமேஷ் ராதாவின் அருகில் உட்கார்ந்தான். அம்மா சாப்பிடுவதையே அவ்வப்போது அவன் பார்ப்பதை பார்த்த ரம்யாவிற்கு
அவனுடைய ஏக்கம் நன்கு புரிந்து ஒருவித ஆச்சரியம் கூட ஏற்பட்டது. அம்மா, இவங்க கூடத்தான் இத்தனை வருஷமும் இருந்தீங்களாம்மா? ஆமாம் என்பது போல தலையை அசைத்தாள் ராதா. லலிதாவிடமும் சாரங்கனிடமும் நன்றி கூறுவது போல் இரு கரம் கூப்பிய ரமேஷின் கண்கள் தழும்பின. மீண்டும் ராதாவிடம் பார்வை சென்றது. அம்மா, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரியறதா இல்ல. அதனால புறப்படுங்கம்மா, போலாம் அம்மா. ஆமாம்மா, வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போகலாம், புறப்படுங்கம்மா. ஐஸ்வர்யாவும் தன் பங்குக்கு ராதாவின் கையை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். நம்ம வீடு, நம்ம வீடா? மனதுள்ளேயே ஒரு எக்களிப்பு எழுந்து அடங்கியது ராதாவிடம். ரூபா எழுந்து வந்து ராதாவிடம் நின்றாள். ராதாக்கா, மகன் மகள் என்ற உறவு உங்களுக்கு இப்போ பக்க பலமா கிடைச்சிருக்கு. இனிமே எப்பவுமே இந்த பலம் உங்களுக்குத்தான், உங்க கூடத்தான் வரும். வாங்கோ, நம்ம வீட்ல எல்லா உறவு முறையோடும் இருக்கலாம். 20 வருஷ தனிமை இனிமே உங்களுக்கு இல்லக்கா. வாங்க, இனிமே நீங்க தனி மரம் இல்ல, அழகான தோப்பு. எதற்கும் பதில் கூறாமல் இடித்த புலி போல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் ராதா. சாரங்கனுக்குள்ளும் லலிதாவின் மனதிலும் ஒரு சஞ்சலம் சுருண்டது. ஆனாலும் நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள் பேசாமல். ரமேஷுக்கும் அம்மா ஏன் என்னவோ போலிருக்கிறாள், ஏன் சந்தோஷத்தோடு தோ வருகிறேன் என்று புறப்படும் வழியை பார்க்கவில்லை என்கிற எண்ணம் செல்லால் அரித்தது. அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? புறப்படுங்கம்மா. ஐஸ்வர்யா அவளை லேசாக உலுக்கினாள். சட்டென்று எழுந்து நின்றாள் ராதா. முகம் கன்றி சிவந்திருந்தது. வேகமாக சுழலும் மின் விசிறியின் கீழும் அவள் முகத்தில் வியர்வை முத்துக்கள். நான் எந்த இடத்துக்கும் வரதா இல்ல, திட்டவட்டமாய் கூறினாள். அம்மா, அழுகையோடு கூவினான் ரமேஷ். அம்மா, கலங்கியபடியே கத்தினாள் ஐஸ்வர்யா. ஒரு பெரிய கேள்விக்குறியை தன் கண்களில் காட்டி ராதாவையே தீர்க்கமாய் பார்த்தாள் ரூபா. உடனே தன் முகபாவத்தை மாற்றிய ராதா தணிந்த குரலில் பேசினாள். ஆனால் உறுதியோடு கூறினாள். நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும். என்னை இப்படி கட்டாயப்படுத்துறதை நிறுத்தணும். உங்க அப்பாவால விரட்டி அடிக்கப்பட்டவா நான். மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள நுழைய எனக்கு மனசு ஒப்புமா? தவறு செய்யாத எனக்கு கிடைச்ச தண்டனை அநியாயமானது. இந்த ஜென்மத்துல என்னால மறக்க முடியுமா? சொல்லுங்க. நான் அவங்க யார் முகத்தையும் பார்க்க விரும்பல. அவங்க உறவும் வேண்டாம், அந்த வீடும் வேண்டாம். என்னை கட்டாயப்படுத்தாதீங்கோ. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா என்னோட குழந்தைகளை பார்த்த சந்தோஷம் மட்டும் என் மனசுல நிக்கட்டும். வேற எதையும் சொல்லி என் மனசை புண்படுத்தாதீங்கோ. ரமேஷ், இத்தனை வருஷமா என்னை பத்தி உன் மனசுக்குள்ள என்ன எண்ணம் இருந்ததோ தெரியாது. ஆனா உன் அம்மா பேர்ல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுண்டுதான் வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியறது. எனக்கு அது போதும். மத்தபடி நான் இனிமே எந்த எதிர்பார்ப்பும். வார்த்தைகளை விழுங்கினாள். ரூபாவிடம் சென்றாள். நீங்க? ரூபா தலையை அசைத்து மறுத்து, நீங்க வேண்டாங்க்கா, நீனே கூப்பிடுங்க. அதுதான் எனக்கு உங்களோடு நெருக்கத்தை ஏற்படுத்துது. சிரிப்புடன் சரி என்ற ராதா தொடர்ந்தாள். ரூபாவின் கைகளை பிடித்து கொண்டாள். ரமேஷையும் ஐஸ்வர்யாவையும் நல்ல பண்பான குழந்தைகளா நல்லபடியா வளர்த்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் மனசுல எந்த விதமான பேதமும் இல்லாம விகல்பமும் இல்லாம உன்னோட சொந்த குழந்தைகளா நினைச்சு வளர்த்திருக்கே பாரு. அதுக்கு பரந்த மனசு வேணும். எல்லாருக்கும் சுலபத்துல அப்படிப்பட்ட மனப்பக்குவம் வராது. என்னோட எத்தனையோ துரதிர்ஷ்ட வாழ்க்கையில என் குழந்தைகளை வளர்க்கிற அம்மாவா அமைஞ்சது எனக்கு மட்டும் இல்ல, என் குழந்தைகளோட எக்கச்சக்கமான அதிர்ஷ்டமும் தான் காரணம். அதற்கு அம்மா ப்ளீஸ், உங்க குழந்தைகளை நீங்க இப்போ பார்த்தாச்சு, அது மட்டும் போதுமா? நாங்க உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? இனிமே உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லையா? சொல்லுங்கம்மா. இடைமறித்து ரமேஷ் ஒருவித கோபத்துடனேயே கேட்டான். இல்ல ரமேஷ், எந்த அம்மாவாவது தன் குழந்தைகளை வெறுப்பாளா? அதுவும் 20 வருஷமா காத்துட்டு இருந்த எனக்கு கிடைச்ச புதையல்.
நீங்க அதை தவற விட எனக்கு பைத்தியமா ரமேஷ்? பின்ன ஏமா எங்களோட வர மறுக்கிறீங்க? ரமேஷ், நான் முதல்லயே சொல்லிட்டேன். அந்த வீட்டுக்குள்ள இருந்து வாசப்படிக்கு வெளியே வீசி எறியப்பட்டவ நான். மறுபடியும் அந்த வாசப்படியை மிதிக்க எனக்கு பிடிக்கல. என்னோட மன உணர்ச்சிகளை தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். அம்மா, இரு ரமேஷ், நான் பேசி முடிச்சுடுறேன். அப்புறமா யோசிச்சு பதில் சொல்லுப்பா. ரமேஷ், நீ ஆம்பளை, அதனால உனக்கு எதிர்காலத்துல எந்த விதமான பாதிப்பும் என்னால ஏற்படாது. ஆனா ஐஸ்வர்யா ஒரு பொண்ணு, கண்டிப்பா அவளுக்கு பாதிப்பு ஏற்படும். அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த வீட்டுலதான் இருக்கணும். அந்த அப்பா அம்மாதான் அவளுக்கு எல்லாமே. என்னால அவளோட வாழ்க்கை நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கு இருக்கிறது தப்பா ரமேஷ்? சமூகத்தை பத்தி எதுக்குமா கவலைப்படணும்? அதுக்கு வேடிக்கை பார்க்கத்தான் தெரியுமே ஒழிய ஒரு முடிவுக்கு வர தெரியாது. அப்பேற்பட்ட சமூகத்தை நாமளே ஒதுக்கலாமா? பினிஷ். கை விரல்களை காற்றில் உதறினாற்போல் சைகை காட்டினான் ரமேஷ். கூடாது கண்ணா, நீயே சொல்ற. சமூகத்துக்கு வேடிக்கை பார்க்கத்தான் தெரியுமே ஒழிய முடிவுக்கு வராதுன்னு. இதுக்கு இடம் கொடுக்கலாமாப்பா? நாம வேடிக்கை பொருளா நின்னது போதாதா? என் வயிற்றுல பிறந்ததுக்காக ஐஸ்வர்யாவும் அப்படி நிக்கணுமா? வேண்டாம் ரமேஷ், என்னால தாங்க முடியாது. சமூகத்தோட பார்வை இன்னும் விசாலம் ஆகல. அதோட குறுகிய பார்வையில ஐசு பட்டு அவளோட எதிர்காலம் கருகி போக கூடாது. எனக்குத்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய பிடிக்கலேன்னு சொன்னேனே தவிர நீங்க எப்படி வேணும்னாலும் என்னை பார்க்க வந்துட்டு போகலாம். ஒரு வினாடிக்கு மௌனம் நீடித்தது. தாங்க முடியாமல் இருந்தது. ரமேஷ் ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் காலை ஊன்றி ஒரு திடத்துடன் நின்றான். அம்மா, ஒத்துக்கிறேன். நீங்க சொன்னது எல்லாமே நடைமுறைக்கு சரியானதுதான். ஐஸ்வர்யா ரூபாமாவோட ஊருக்கு போகட்டும். ஆனா நானும் இனிமே அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். என்னோட முக்கியமான சாமான்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அம்மா, இத மறுத்து பேசக்கூடாதம்மா. இத்தனை நாளா உங்களுக்காக நான் தவிச்ச தவிப்பு உங்களுக்கு தெரியாது. பெத்தவங்க இருந்தும் அவங்க புகைப்படத்தோட மட்டும் பேசி அழுது அரற்ற துர்பாகியம் என்னை தவிர வேறு யாருக்குமே இருக்காதும்மா. அம்மா, நான் இங்க உங்க கூடவே தங்குறத மறுக்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா. லலிதா ஆன்ட்டி, நீங்க சொல்லுங்க. என்னால இனிமே அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியாது. அது நிச்சயம். அங்கிள், நீங்களாவது என் உணர்வுகளை புரிஞ்சுக்கங்க. அம்மாவுக்கு எடுத்து சொல்லுங்க. சாரங்கனும் லலிதாவும் என்ன பேசுவது? நாம் பேசுவது ராதாவுக்கு சாதகமாக இருக்க வேண்டுமே என்கிற யோசனையில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ரமேஷ், நீ ஒரு டாக்டர். எந்த நேரத்திலேயும் உணர்ச்சிகளை அடக்கக்கூடிய பக்குவத்தை உனக்கு நீயே ஏற்படுத்திக்கிறது தான் உனக்கும் நல்லது, உன் பேஷண்ட்டுகளுக்கும் நல்லது. புரிஞ்சதா? சரி ரமேஷ், நீ ஐஸ்வர்யாவையும் ரூபாவையும் வீட்டில் விட்டுட்டு நீ என்னோட தங்கறதையும் சொல்லிட்டு வா. ஐசு, நான் உன்னோட எதிர்காலத்துக்காகத்தான் உன்னை பிரிய சம்மதிக்கிறேன். ரமேஷ் கிட்டதான் எனக்கு அதிக அன்புன்னு தப்பு கணக்கு போடாதம்மா. இல்லம்மா, இல்ல. என் எதிர்கால வாழ்க்கைக்காக உன் மனசை எப்படி கட்டி பிடிச்சு வச்சிருக்கேங்கிறது நல்லாவே புரியறது. சரிம்மா, நீ சொல்றபடியே நடக்கிற. அப்பப்போ வந்துட்டும் போற. அண்ணா, டைம் வேஸ்ட் பண்ணாத, புறப்படு, குவிக். அப்புறம் உனக்குத்தான் நஷ்டம். அம்மாவோட இருக்கிற நேரம் குறைஞ்சிடும். சென்டிமெண்டா நாம நிறையவே பேசியாச்சு. பிராக்டிக்கலா நடந்துக்கணும். புறப்படுண்ணா. அம்மா, இத்தனை நேரம் இவங்க 2 பேரையும் யாருன்னே சொல்லல. ரம்யா இவங்களும் டாக்டர் தான். உங்க வருங்கால மருமக குணா, அண்ணியோட அண்ணா. அம்மா, போயிட்டு வரோம்மா. ராதாவின் குணங்கள் அவளிடமும் இருந்தன. ரம்யா எல்லோரையும் வணங்க விடை பெற்று கொண்டார்கள். கார் நிற்கும் சத்தம் கேட்டும் யாரும் வாசற்பக்கம் எட்டி பார்க்கவில்லை. நாராயணன் மட்டும் தன்னையே அடக்க முடியாமல் திறந்திருந்த கதவின் வழியாக எட்டி பார்த்தார். முதலில் இறங்கியது குணாவும் ரமேஷும். பின் சீற்றில் பெண்களாக இருக்கவே தன்னால் இயன்ற மட்டும் ராதாவை தேடினார். ஐஸ்வர்யா, ரம்யா, ரூபா ஒவ்வொருவராய் இறங்க இறங்க அவரின் இதயத்தில் லப் டப் அதிகமாகவே சத்தமிட்டது.
வேறு யாரும் இறங்கவில்லை. மனம் ஏமாற்றமடைந்தாலும் தன்னை அடக்கிக் கொண்டார். ரமேஷ் விடுவிடுவென்று தன் அறைக்கு போய்விட்டான். ரூபா நேரே குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். ஐஸ்வர்யா சாமான்களை இறக்கினாள். ரம்யாவும் குணாவும் மீண்டும் காரில் ஏறி பறந்து விட்டார்கள். உள்ளேயே வரவில்லை. ஐஸ்வர்யா ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். அன்றைய நியூஸ் பேப்பரை எடுத்து சாவகாசமாய் படிக்க ஆரம்பித்தாள். மண்டையே வெடித்து சிதறிவிடும் போலாயிற்று மூவருக்கும். ஜெகநாதனும் நாராயணனும் துடித்தார்கள் என்றால் பாகீரதி வெடித்தே விட்டாள். 3 பேருமா? எங்க 3 பேருக்கும் ஆட்டம் காட்டுறீங்களா? நீங்க யாரும் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அந்த சிறுக்கி உங்களை விரட்டி விட்டுருப்பா. அதுதான் மூஞ்சி தொங்க இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பூந்துக்கிறீங்க. இது கூடவா புரியாது? இடக்காக பேசிய பாட்டியை ச்ச என்பது போல் பார்த்து மீண்டும் பேப்பரில் கண்களை ஓடவிட்டாள் ஐஸ்வர்யா. ரூபா, ரூபா! ஜெகநாதன் மனைவியை அழைத்தான். குளித்து உடை மாற்றி அவன் எதிரில் வந்து நின்றாள் ரூபா, வாயே திறக்காமல். என்ன, நீ பாட்டுக்கு வந்து என் முன்னாடி பொம்மை மாதிரி நிக்கிற? உள்ள வேலை இல்லையா? சமையல் அறைக்குள் சென்று விட்டாள் ரூபா. அவனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. திடுக்கிட்டு போனான் ஜெகநாதன். அங்கு சென்ற இடத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவன் நெஞ்சை பூனை போல் பிராண்டியதில் ரணத்தோடு நின்றவனுக்கு இந்த மௌனம் பேரிடியாயிருந்தது. குழப்பத்தோடு இப்போது ஒரு பயமும் அவனிடம் குடிகொண்டது. ஏ ஐஸ்வர்யா, என்னடி நடந்ததங்க? சொல்லேண்டி. அவசரமாக வயிற்றை எக்கி பிடித்து கொண்டு டாய்லெட்டுக்குள் ஓடினாள் ஐஸ்வர்யா. பாகீரதியால் இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. வேகமாக சமையல் அறைக்குள் சென்றவள் ரூபாவின் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து வந்தாள். சொல்லு, போன இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லு. மௌனமே பேச்சாய் நின்றாள் ரூபா. உனக்கும் அந்த திமிர் வந்துடுச்சா? சொல்லிடி, சொல்லு. உலுக்கினாள் ரூபாவை. அப்போதும் அவள் முறைத்தபடியே நின்றிருந்ததை பார்த்ததும் ஆத்திரத்துடன் அருகில் நின்றாள், பற்களை நரநரத்தபடி. ஏன் நின்னுட்டீங்க? என்னையும் வெளியே தள்ளி கதவை சாத்துறது தானே? ஏன் தயங்குறீங்க? ரூபாவின் இந்த பேச்சு எல்லோர் முதுகிலும் ஒரு பெரிய சாட்டை அடியாய் விழுந்தது. ரூபாவா இப்படி பேசுவது? கண்கள் இமைக்கவும் மறந்து அவளை பார்த்தபடியே நின்றார்கள். சுதாரித்த பாகீரதி மீண்டும் வாயை திறக்கும் முன் ஜெகநாதன் பேசினான். ரூபா, என்னாச்சு உனக்கு? அம்மா என்ன தப்பா பேசிட்டாங்கன்னு இப்ப புதுசா பேசுற? நீ நடந்துக்கிறதும் பேசுறதும் உனக்கே சரின்னு தோன்றதா? ஏன், நீங்க நடந்துகிட்டதெல்லாம் சரி நியாயம்னு சொன்னா இப்ப நான் நடந்துக்கிறதும் பேசுறதும் கூட சரிதான். ரூபா, விக்கித்து போய் ஆச்சரியத்துடன் நம்ப முடியாமல் கூவினான் ஜெகநாதன். பேசுவதா வேண்டாமா என்ற குழப்பத்துடன் நாராயணன் ரூபாவை பார்ப்பதும் பாராததுமாக அல்லாடினார். அவன் நல்ல ஏத்தி விட்டுத்தான் அனுப்பிச்சிருக்கா, இல்லனா நம்ம ரூபா இப்படி நடந்துக்குவாளா? ரூபா, என்ன நடந்ததுன்னு தான் சொல்ல. தன்னை அடக்கி கொண்டு ஆதரவாய் கேட்டாள் பாகீரதி. நீங்க ஏன் என்னை இப்படி கேக்குறீங்கன்னு புரியல. அங்க என்ன நடக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ அது நடக்கல, அவ்வளவுதான். என்னடி இது, புதிராவே பேசி எங்களை முட்டாள் ஆக்கணும்னு நினைச்சுண்டிருக்கியா? சொல்லு. சொல்ற, நான் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாம் சொல்ற. என் மனசுல நான் செஞ்சு வச்சிருக்கிற தீர்மானத்தையும் சொல்ற, கேட்டுக்கங்க. முதல்ல அங்க என்ன நடந்தது, என்ன பேசுனீங்கன்னு நீங்க கேட்கறதே தப்பு. அது உங்களுக்கு அனாவசியம், தேவையில்லாதது. ரமேஷ் இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டான். அவனோட அம்மாவோட தான் இனிமே தங்க போறான். பேச வந்த பாகீரதியை கை ஜாடையிலேயே அடக்கினாள். ஐஸ்வர்யாவோட கல்யாணம் நல்ல முறையில நடக்கணுமே. அவ கல்யாணம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தடைப்படக்கூடாதே என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஐஸ்வர்யாவும் நானும் ராதாக்காவோட கட்டாயத்தால திரும்பி வந்திருக்கோம். ஆகா, பெரிய மகாராணி கட்டளை போட்டுட்டா. நீங்களும் கட்டளையை நிறைவேற்ற வந்துட்டீங்க. சொல்றத பாரு. கையையும் இடுப்பையும் மாட்டி கேலியாக பேசிய பாகீரதியை ஒரு முறை விழிகளை அகலமாக்கி பார்த்தாள் ரூபா.
உங்களை ஒரு பெண் பிறவியா நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. என்ன வாய் ரொம்ப பெருசா திறக்கிறது? ஆமா, இன்னைக்கு தான் என்னோட வாய் கடைசியா திறக்கும். அதுக்கு பிறகு இந்த வாய் என்னைக்கும் திறக்காது. நாராயணனும் ஜெகநாதனும் அதிர்ச்சியோடு ரூபாவையே பார்த்தார்கள். பாகீரதி மிகவும் அலட்சியமாய் உதட்டை சுழித்தாள். ஐஸ்வர்யாவோட கல்யாணத்துக்கு ஒரு குறையா இருக்க கூடாதுன்னு தான் நான் இங்க இருக்கேன். ஒரு பொண்ணே பொண்ணுக்கு எதிரின்னு சொல்வாங்க. அத நம்ம வீட்டுல உண்மையாக்கிட்டீங்க. கல்யாணத்தன்னைக்கு மந்திரங்களோட ஒரு பொண்ணோட கையை தன் கைக்குள்ள பொதிஞ்சு வச்சுறதுக்கான அர்த்தமே எனக்குள்ள நீ அடக்கம். உன்னோட சுக துக்கங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எனக்கும் சொந்தமானதுதான். நீ வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் பாதுகாப்பா கூடவே வருவேன்னு தானே. அப்படி நடந்துட்டீங்களா? இல்லையே, உங்களால தானே ராதாக்கா செதஞ்சு போனாங்க. அதை புரிஞ்சுக்காம உங்க அம்மா பேச்ச கேட்டு விரட்டி அடிச்சீங்களே, இது நியாயமா? ஆனா அது அநியாயம்னு தெரிஞ்சும் பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு பொண்ணுக்கு மட்டும் அநியாயம் செய்யல, பெண்மைக்கே நீங்க துரோகம் செஞ்சிருக்கீங்க. பெண் இனத்தையே அவமானம் செஞ்சிருக்கீங்க. உங்க அம்மாவும் பெண்தான், ராதாக்காவும் பெண்தான். ஆனா சமயத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது ஆதாயமோ அதுக்கு ஏத்தாப்புல தலையை ஆட்டி ஆமோதிக்கிற தலையாட்டி பொம்மை நீங்க. ஆகக்கூடிய உங்களுக்கு சுயமா சிந்திக்க தெரியாத அளவுக்கு மழுங்கி போனவங்க நீங்க. நீங்க கட்டி இருக்கிற இந்த தாலிக்குத்தான் நான் மரியாதை தரணுமே தவிர உங்களுக்கு இல்ல. ஏன்னா இந்த மஞ்சு கயிறு தான் எனக்கு எங்க போனாலும் கிடைக்கிற மரியாதைக்கு அங்கீகாரம். அந்த ஒரே காரணத்துக்காக இந்த வீட்டுல இருந்துண்டு வேளா வேளைக்கு சமையலும் சாப்பாடும் காஃபியும் டிஃபனும் செஞ்சு வைப்பேன். ஆனா ஐஸ்வர்யாவை தவிர வேறு யாரோடையும் ஒரு வார்த்தைனா ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஐஸ்வர்யாவுக்கு மட்டும்தான் நான் சொந்தம். மற்றவங்களுக்கும் எனக்கும் இன்னிலிருந்து எந்த பந்தமோ உறவோ கிடையாது, கிடையவே கிடையாது. இது கூட நான் ராதாவுக்கு தர மரியாதைக்காகத்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனைவியா எப்ப ஏத்துக்கிறானோ அப்பவே அந்த பெண்ணோட எந்த நேரத்துக்கும் பாதுகாப்புக்கும் சரணாலயமா இருக்கணுமே தவிர உங்களை போல விரட்டி விட்டு தான் மட்டும் கதகதப்பா இன்னொரு பெண்ணோட இருக்கிறது கோழைத்தனம், பேடித்தனம். உங்களை அப்படி சொல்லவே எனக்கு நாக்கு கூசுறது. கணவன் அப்படின்னா மனைவிக்கு கண் அவன்னு தான் சொல்வாங்க. ஆனா நீங்க ஏன் வரையில குருடன்தான். கைகால் நொண்டி ஆனாலோ வேறு ஏதாவது நம்ம சரீரத்துல இருக்கிற உறுப்புக்கு குறை வந்தாலோ அங்கஹீனம்னு சொல்றாங்க. உங்களை போல இதயம் இல்லாம கனிவே இல்லாம குறையாய் உள்ள மனசை வச்சிருக்கிறவங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுறதுங்கிறதுக்கு அகராதியில கூட வார்த்தை கிடையாது. இத்தோட இன்னியோட என் பேச்சு உங்க வரை செத்து போச்சு. சொல்லிவிட்டு திரும்பிய ரூபாவின் கால்களில் ரமேஷும் ஐஸ்வர்யாவும் கண்ணீரோடு வணங்கினார்கள். ரமேஷ் பெட்டியில் தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பும் முன் ஜெகநாதனை பார்த்து கூறினான், நான் எப்போ இந்த வீட்டை விட்டு போறதுன்னு தீர்மானிச்சனோ அப்பவே எல்லாத்தையும் யோசிச்சாச்சு. என்னுடைய 6வது வயசுல இருந்து எனக்காக அத்தனை செலவையும் இன்னி வரைக்கும் கணக்கு போட்டு தந்துடுவேன். ஒருவேளை என் கணக்கு தப்பா இருந்தா தாராளமா கேட்டு வாங்கிக்கங்க. என் படிப்பை என்னால திருப்பி தர முடியாது, ஆனா அதுக்கான செலவை தர முடியுமே. அம்மா போயிட்டு வர. ஐஸ்வர்யா, அம்மா சொல்ற பேச்ச கேட்டு அவங்களுக்கு இதமா நடந்துக்கோ. 2 பேரும் எப்ப வேணும்னாலும் நம்மோட அம்மா வீட்டுக்கு வரலாம். அடிக்கடி வாங்கம்மா. பாய். வெளியேறும் முன் ரமேஷ் தாத்தாவிடம் சென்றான். தாத்தா, இவங்க செயலுக்கு நீங்களும் ஒத்தாசை புரிஞ்சிருந்தாலும் என் அம்மா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட ஒரே ஜீவன் இந்த வீட்டுல நீங்க ஒருத்தர் தான். சில நேரங்கள்ல உங்க ஆறுதல் தான் எனக்கு தேறுதல் தந்தது. உங்க தோள்தான் என் தாயின் மடியா தெரிஞ்சது. இப்ப நான் எடுத்த முடிவுகள் தவறுனா என்ன மன்னிச்சிருங்க. வரேன் தாத்தா. வெளியேறினதும் பேரனை மானசீகமாக வாழ்த்தி
அவர் உள்ளுக்குள்ளேயே இதயம் மகிழ்ந்தது. பெட்டியோடு நேராக ரம்யா வீட்டுக்கு சென்றான் ரமேஷ். அவனுடைய சோர்வான முகத்தை பார்த்து எதையும் கேட்காமல் ரம்யாவும் குணாவும் அவனை சாப்பிட வைத்தனர். குணாவின் அறைக்குள் சென்றதும் நடந்தது அனைத்தையும் ஒன்று கூட விடாமல் கூறினான் ரமேஷ். குணாவுக்கும் ரம்யாவுக்கும் ரூபாவை பற்றிய உயர்வான எண்ணம் மனதில் அப்படியே பதிந்து போனது. ரம்யா சட்டென்று ஒரு முடிவெடுத்தாள். அதை தன் பெற்றோரிடம் கூறி தன் முடிவுக்கான ஆமோதிப்பை சுலபத்தில் பெற்றாள். சந்தோஷத்துடன் அதை ரமேஷிடமும் குணாவிடமும் கூறினாள். ரமேஷ், நம்மோட கல்யாணம் ஆடம்பரமா நடக்க வேண்டாம். ஆனா அமைதியான முறையில நல்லவங்க ஆசையோட நடக்கணும். அதுவும் உடனே நடந்தாகணும். ரம்யா, உடனேயா? என்ன ரம்மி? ஆமாம், லலிதா ஆன்ட்டியும் அங்கிளும் இருக்கிறப்பவே நடக்கணும். அவங்க மட்டும் அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு ஆதரவு தரலனா இன்னைக்கு உங்க அம்மாவை பார்த்திருக்க முடியாது. இப்பவும் உங்க அம்மாவுக்காக போன கையோட அமெரிக்காவிலிருந்து பறந்து வந்திருக்காங்க. அத்தனை உயர்வான நட்புக்கும் மனசுக்கும் நாம தலை வணங்கி மரியாதை தரணும். ரமேஷ், இப்பவே ஃபோன் பண்ணுங்க. நல்ல நாளை பார்க்க சொல்லுங்க. அங்க போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ரூபா அம்மாவையும் ஐஸ்வர்யாவை மட்டும் வர சொல்லலாம். ரிஜிஸ்டர் ஆன உடனே ஆசிரமத்துக்கு போய் சுவாமி தரிசனம் செய்யலாம். சரியா ரமேஷ்? தலை சாய்த்து கேட்கும் ரம்யாவை காதலுடன் சந்தோஷத்துடன் பெருமையுடன் பார்த்தபடி சாரங்கனின் நம்பரை சுழற்ற ஆரம்பித்தான் ரமேஷ். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.